இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் உள்ளன. அதில் குறிப்பிட்ட 7 மாநிலத்தில் உள்ள பொருளாதார வளர்ச்சி மட்டுமே இந்தியாவை பொருளாதார ரீதியில் வலிமையான இடத்திற்கு கொண்டு செல்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் உள்ள பணக்கார மாநிலங்கள் எவை என்பதை இப்பதிவில் பார்க்கலாம். 7வது இடத்தில் ஆந்திர பிரதேசம் உள்ளது. அது 13.3 டிரில்லியன் ஜிஎஸ்டிபி அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டை கொண்டுள்ளது. இந்த மாநிலமானது பல்வேறு துறையில் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பயோடெக்னாலஜி ஆகியவற்றிற்கு இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. 6வது இடத்தில் மேற்கு வங்க மாநிலம் உள்ளது. இந்த மாநிலம் 13 டிரில்லியனுக்கு மேலான ஜிஎஸ்டிபியை கொண்டுள்ளது. இங்கு பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் வணிகங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 5வது இடத்தில் கர்நாடக மாநிலம் உள்ளது. இங்கு உள்ள பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பெங்களூருவில் உள்ள ஐடி மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. 4வது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் உள்ளது. இது நம் நாட்டின் உணவு பாதுகாப்பை வழங்கும் மாநிலமாக உள்ளது. சுமார் 19.7 டிரில்லியன் ஜிஎஸ்டிபியை கொண்டுள்ளது உத்தரப்பிரதேசம். இங்கு கோதுமை, அரிசி, கரும்பு, உருளைக்கிழங்கு போன்ற பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. 3வது இடத்தில் உள்ள குஜராத் சுமார் 20 டிரில்லியன் ஜிஎஸ்டிபியை கொண்டுள்ளது. இங்கு சர்வதேச அளவில் பெட்ரோகெமிக்கல் மற்றும் மருந்துகள் துறை முக்கிய பங்கு வகிக்கின்றன. தொழில்துறை, உற்பத்தி, ஏற்றுமதி, முதலீடுகள் ஆகியவை குஜராத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளது. 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. தமிழ்நாடு தனக்கென உற்பத்தி துறையில் தனி இடம் பிடித்துள்ளது. இது 20 டிரில்லியனுக்கும் அதிகமான ஜிஎஸ்டிபியை வைத்துள்ளது. குறிப்பாக ஆடைகள், வாகன உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திலும் மாபெரும் முன்னேற்றம் தமிழ்நாடு கண்டுள்ளது. இந்தியாவின் பணக்கார மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது. இது 31 டிரில்லியனுக்கும் அதிகமான ஜிஎஸ்டிபியை கொண்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தை, இந்திய ரிசர்வ் வங்கி, தேசிய பங்குச்சந்தை மற்றும் டாடா, ரிலையன்ஸ், கோத்ரேஜ் போன்ற முக்கிய நிறுவனங்களின் தலைமையகம் மும்பையில் உள்ளது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.